2025ஆம் ஆண்டுக்கான சபரிமலை நடையானது இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. இந்த நடையை மேல்சாந்திகள் இன்று மாலை திறந்து வைக்க உள்ளனர். நாளைய தினம் புதிய மேல்சாந்திகள் பொறுப்பேற்றுள்ள புதிய மேல்சாந்திகள் திறக்க உள்ளனர். அதேபோல நடை திறந்த பின்னர் வழக்கம் போல சபரிமலை ஐயப்பருக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற உள்ளது. கேரள மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலான சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் மகரவிளக்கு மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்ப சுவாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலைக்கு வருகை புரிவார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்காக தேவசம் போர்டு சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோவில்களுக்கான புதிய மேல்சாந்திகள் சபரிமலை தந்திரி முன்பாக மந்திரம் சொல்லி புதிய பதவி ஏற்க உள்ளனர். நாளைய தினம் புதிய மேல்சாந்திகள் பொறுப்பேற்க உள்ளனர். நாளை முதல் புதிய மேல்சாந்திகள் சன்னிதான நடையை திறப்பார்கள். மேலும் ஐயப்பருக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் வழக்கம் போல் நடைபெறும். அடுத்த மாதம் 27ஆம் தேதி அன்று நடை மீண்டும் சாத்தப்படும். மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறும். 20ஆம் தேதி பந்தளம் ராஜா குடும்பத்தினர்களின் பிரதிநிதி சிறப்பு தரிசனத்திற்கு பின்னர் கோவில் நடை மீண்டும் அடைக்கப்படும். இந்த மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக தினமும் 90,000 பக்தர்களுக்கு தேவசம் போர்டு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 பேரும், மொத்தம் 90,000 பேர் தினசரி சாமி தரிசனம் செய்யலாம் என தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்பதிவானது கடந்த 1ஆம் தேதியானது தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் காவல்துறை சார்பில் வெளியிட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சபரிமலை முதல் சன்னிதானம் வரை ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சபரிமலை முதல் சன்னிதானம் வரை மருத்துவ குழுவினரும் இங்கு முகாமிட்டுள்ளனர். பக்தர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டால் அதுக்கான உதவிகளும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் சன்னிதானத்தில் மட்டும் இதற்கு பிரத்யேகமாக ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை சபரிமலை வரும் பக்தர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.